கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே நான் என்னை பாக்கியவானாக நினைக்கிறேன். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற கிருபை ஆண்டவர் தந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக, வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து மேன்மையாய் உயர்த்துவாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கொஞ்சம் ஒரு நுணுக்கமான காரியங்களை பேச விரும்புகிறார். பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதாவது பரிசுத்த பவுலப்போஸ்தலன் இந்த இடத்துல ஒரு அழகான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கிறார். முந்தின அதிகாரம் அந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும், நான் ஒரு விசுவாசியாக இருந்தாலும், தேவனுடைய கற்பனைகளுக்கு முன்பதாக என்னை நிறுத்தி நோக்கி பார்க்கும் பொழுது நான் பாவியாக இருக்கிறேன். எனக்குள்ளே வைராக்கியங்கள் இருக்கிறது, எனக்குள்ளே விரும்பப்படாத காரியங்கள் காணப்படுகிறது, தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தங்கள் எனக்குள்ளே காணப்படுகிறது. ஆகவே நான் என்னை பாவியாகவே உணர்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் வாழ விரும்புகிறேன், தேவனுக்கு முன்பு பரிசுத்தவானாய் வாழ விரும்புகிறேன், தேவனுக்கு முன்பு உத்தமனாய் வாழ விரும்புகிறேன். ஆனால் என்னால் உத்தமனாய் வாழ முடியவில்லை. காரணம், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. ரொம்ப சென்சிட்டிவாக கர்த்தரை பின்பற்ற விரும்புகிற ஒரு பிலீவர், ஒரு விசுவாசி, இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் தன்னை குறித்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான், நான் என் தேவனுக்கு முன்பதாக இன்னும் குணப்படாதவனாக இருக்கிறேன், என் தேவனுக்கு முன்பதாக இன்னும் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், என் தேவனுக்கு முன்பதாக நான் இன்னும் பாவியாகவே காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஐயா, யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் வாரந்தோறும் ஆலயத்துக்கு போகிறோமா? போகிறோம். வாரந்தோறும் போய் கர்த்தாவே உம்மை போற்றுகிறே, கை தூக்கி எடுத்தீரே பாடுறோம். கர்த்தரை பாடுறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், பிரசங்கங்களை கேட்குறோம், வாரந்தோறும் ஆலயத்தில் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு வருகிறோம். இது போக இன்னும் கொஞ்சம் ஜனங்கள் இருக்காங்க, உபவாச ஜபத்துக்கு போகிறாங்க, முழுகிற ஜபத்துக்கு போகிறாங்க, தாய்மார் கூட்டத்துக்கு போகிறாங்க, வாலிபர் கூட்டத்துக்கு போகிறாங்க, கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறாங்க, காத்திருப்பு கூட்டத்துக்கு போகிறாங்க. எவ்வளவோ கூட்டங்களில் போய் கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறோம். சரி, மனம் திரும்பிட்டோமா? பரிசுத்தவானா மாறிட்டோமா? அப்பழுக்கற்றவர்களாய் மாறிட்டோமா? உத்தமர்களாய் வாழுகிறோமா? நம்முடைய மனசாட்சியை நம்மளை குற்றப்படுத்தாதபடிக்கு ஒரு நீதியின் வாழ்க்கையை தரித்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை அப்படின்னா அதுக்கு ஏன் காரணம்? இப்போ தான் பவுல் அப்போஸ்தலன் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கார். எப்பா, வாரந்தோறும் வருஷந்தோறும் கர்த்தரை ஆராதிக்கிறியே, நீ இன்னும் பாவியாகவே இருக்கிறாயே, குணப்படாமலே இருக்கிறாயே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சொல்லிட்டு அழகா சொல்றாரு, தேவனுடைய ஆவியின் பிரமாணமானது என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அப்ப நல்லா கவனிங்க. தேவன் மனுஷனை உருவாக்கும் போது களிமண் எடுத்து பிசைகிறார். பிசைஞ்சு தன்னுடைய சாயலா, தன்னுடைய ரூபத்தின்படி அழகா ஒரு பொம்மையை செஞ்சிட்டார். இப்போ களிமண்ணால் செய்யப்பட்ட மனுஷன் பொம்மையா இருக்கிறான். ஆனா அந்த பொம்மைக்குள்ள ஜீவன் எப்படி வருது? யோசித்து பாருங்க. தொலி எப்படி வந்துச்சு, சதை எப்படி வந்துச்சு, நரம்பு எப்படி வந்துச்சு, எலும்பு எப்படி வந்துச்சு, மூளை எப்படி வந்துச்சு, ரத்தம் எப்படி வந்துச்சு தெரியாது. களிமண் எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு வச்சிருக்காரு. வேதம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் அந்த மனுஷனுடைய நாசியில தன்னுடைய சுவாசத்தை ஊதினாராம். பூன்னு ஊதுறார். தேவனுடைய சுவாசம் மனுஷனுக்குள்ள போன உடனே அவன் ஜீவ ஆத்துமாவானான். அது வரைக்கும் களிமண்ணா பொம்மையா இருந்தது. அந்த சுவாசம் போன உடனே தலைமுடி வந்துட்டு, தொலி வந்துட்டு, கண்ணு வந்துட்டு, மூக்கு வந்துட்டு, வாய் வந்துட்டு, நாக்கு வந்துட்டு, பல்லு வந்துட்டு. யோசித்து பாருங்க. ஆண்டவர் களிமண் எடுத்து பிசைஞ்சு செய்கிறாரு. உள்ள இரத்த நாளங்கள் வந்துட்டு, இறப்பை வந்துட்டு, கல்லீரல் வந்துட்டு, கணையம் வந்துட்டு, கிட்னி வந்துட்டு. இமேஜின் பண்ண முடியுதான்னு பாருங்க.
அப்போ தேவனுடைய ஆவியானது ஒரு மனிதனை ஜீவ ஆத்துமாவாக மாற்றுகிறது. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களால் ஜெயிக்க முடியாத பாவத்தை ஜெயிப்பீங்க, உங்களால் ஜெயிக்க முடியாத பிசாசை ஜெயிப்பீங்க, நீங்கள் அடிக்கடி தோற்று கொண்டு இருக்கிற பாவத்தில் விழாதபடி ஜெயிப்பீங்க. ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். குடிகாரன் குடிச்சுக்கிட்டே இருக்கான், குடிக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கான், ஆனால் குடிக்கான். ஏன்னா அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லை. ஒருத்தன் கண்களின் நிச்சயில விழுந்து பாவத்துக்கு அடிமைப்பட்டுக்கிட்டு அடக்கான், விடுதலை இல்லை. ஏன்? அவனுக்குள்ள தேவனுடைய ஆவியின் ஆளுகை இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு வராங்க, இயேசுவை நேசிக்கிறாங்க, ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாததினால் அவர்கள் பாவியாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பழைய பாட்டு உண்டு, பாவியாகவே வாரேன் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. இன்னைக்கு நம்ம பாவியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கேளுங்க. ஆவியானவர் வரும்பொழுது தான் உங்கள் மேலே இருக்கிற நுகத்தை உடைப்பார், விடுதலை தருவார். நீங்கள் பரிசுத்தவானா, நீதிமானா, உத்தமனா, உண்மையுள்ளவர்களாக வாழ முடியும். ஸோ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத வாழ்க்கை செத்து போன வாழ்க்கை. அந்த செத்து போன வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நானே ஏசப்பா பிள்ளைன்னு உங்களை சொல்லாதீங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருடைய சத்தத்தை கேளுங்க, ஆவியானவரால் நடத்தப்படுகிறதுக்கு விட்டு கொடுங்க. நீங்கள் சாட்சியாக, ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக இருப்பீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிருபையுள்ள அந்த நல்ல காலை பொழுதில் உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். தேவரீர் உங்கள் பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருப்பீராக. ஆண்டவரே, உமது இரக்கங்களும் மாறாத கிருபைகளும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாமல் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அநேகர் பலவீனமாக இருக்காங்க, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, ஜெயம் பெற முடியாதபடி இருக்கிறாங்க, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. உங்கள் ஊழியக்காரனாக நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கிருபை அவர்களை தாங்கட்டும், அவர்களை உயிர்ப்பித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.